எங்க போறீங்க? அது இல்ல இல்ல, நீங்க இங்க இருங்க. இப்பவே மதனை வர சொல்லுங்க, நான் பாத்துட்டு போயிடுறேன். ஏய், நீ இருந்தா மதன் வரமாட்டான். உனக்கு கண்டா அவனுக்கு பிடிக்காது. சரி, நான் இப்ப மதனை வர வைக்கிறேன், பாக்குறீங்களா? What's going on? கையோடு. ஒட்டு தாடி வச்சா மன்மதன், இப்ப மதன், அப்படிதானே? மைனா, மதனும் இவன் தான், மன்மதனும் இவன் தான். இவன் சாயம் வெளுத்து போச்சு, இவன் வேஷம் கலைஞ்சு போச்சு. மைனா, இவ சொல்றதெல்லாம் நம்பாத மைனா. இவ ஃப்ராடு. இவ ஆக்சுவலா நல்லவே இல்ல. இங்க பாரு, அத நான் ஆக்சுவலா உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏய், யார பார்த்து ஃப்ராட்னு சொல்ற? நான் நல்லவே இல்லையா? இவ்வளவு நாள் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்துட்டு இப்ப மைனா பின்னாடி சுத்திட்டு இருக்கியா? ஆமாடி, எனக்கு மைனா தான் பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு பிடிக்கலடி. ஏய், எனக்கு உன்னை பிடிக்கலன்னு நான் தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணேன். நீதான்டா என் காலடியிலே விழுந்து கிடந்த. ஏய், வீடு விட்டு வெளியே போடி. போறேன்டா. இனிமேல் கோல்மால் பண்ணி பொண்ணுங்களை ஏமாத்த நினைச்ச என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? எதால அடிப்பனு எனக்கே தெரியாது. ஏய், வாய் மூடுறி. மைனா, இந்த சுப்ரியா ஒரு ராசி இல்லாதவ. நீ இவ கூட சேராதமா. இவ கூட சேர்ந்தினா இவளோட துரதிஷ்டம் உனக்கு ஒட்டிக்கும். என் பையன் இவளை காதலிக்கவே இல்ல. இவதான் வெக்கம் கெட்டு போய் என் பையனை லவ் பண்ணு லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு சுத்திட்டே இருந்தா. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ எல்லாம் ஒரு தாயா? பூமிகாவுக்கு கல்யாணம் பண்ணதை மறைச்சிட்டு என்ன உன் பையனுக்கு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்க பாக்கல? குட்டு வெளியான உடனே என்ன குத்தம் சொல்லி நீ பண்ண தப்ப மறைக்க பாக்குறியா? மைனா, இங்க இங்க நடந்ததுல நீ மறந்துடு மைனா. ஆக்சுவலா இது எல்லாமே நான் உண்மையில வச்சிருக்க தீவிரமான காதல்னால பண்ணது. ஷட் அப். போதும் நடிப்பு. இனிமே என்ன பார்க்க வந்தா செக்யூரிட்டியை விட்டு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவேன். நல்ல வேலை நீ இப்படி ஒரு ஃப்ராடுன்னு சுப்ரியா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ மைனா, இதெல்லாம் நீ எதுக்கு பெருசுபடுத்துற? காதல்ல இதெல்லாம் சகஜம் மைனா. இங்க பாரு, நான் இப்படி செஞ்சதுக்கு காரணம் உன் மேல இருக்க லவ்ல தான். இங்க பாரு, பூமிகாவை கல்யாணம் பண்ண, சுப்ரியாவை லவ் பண்ண, இது எல்லாமே பொய். இவ மேல எல்லாம் எனக்கு காதல் வந்ததே கிடையாது. இங்க பாரு, உன் மேல வந்தது பாரு, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா காதல்னாலே என்னன்னு எனக்கு புரிஞ்சது. ப்ராமிஸ் 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 மைனா, நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். மைனா மைனா, என் புள்ள சொல்றது 100க்கு 100 உண்மை. என் புள்ள பத்திரமாத்த தங்கம். வாட்? ஓ பையனா? அவன் ஒன்னா நம்பர் ஃப்ராட். பேசுறதெல்லாம் போய். ஐ திங்க் உங்க பையனுக்கு நீங்க தான் குரு. அம்மாவும் பையனும் சேர்ந்து என்ன ஏமாத்து பாத்தீங்க? இதுக்கு சரியான தண்டனை அனுபவிப்பீங்க. கண்டிப்பா பதில் அடி கொடுப்பேன். Come on, let's go, Supriya. Useless. மைனா, மைனா. Driver. Thank you so much. That's okay. மைனா. You cheat. மைனா. 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 மைனா நில்லு மைனா. 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 மா. மைனா போயிட்டாமா. ஐயோ, மைனா என்னை விட்டு போயிட்டாமா. ஐயோ, இப்ப நான் என்னமா பண்ணுவேன்? இப்படி ஆயிடுச்சு. இனிமே நான் முகத்துல எப்படி முழிப்பேன்? எல்லாம் முன்னால தான் வந்துச்சு. டேய், நான் என்னடா பண்ணேன்? நீதாமா எல்லாத்துக்கும் காரணம். நீதான் என்ன இந்த மாதிரி மன்மத மாதிரி வேஷம் போட சொன்ன. நீதான் மன்மத மாதிரி நடிக்க சொன்ன. இப்ப நான் மாட்டிக்கிட்ட முன்னால தானே. டேய் டேய் டேய், ஏன்டா என் மேல பழி போடுற? எனக்கு ஒரு தம்பி இருக்கானே, நீதான் மைனா கிட்ட போய் சொல்லிட்டு வந்த.
நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு யோசனை சொன்னேன். நீ என்னடான்னா எம்எல்ஏ பழி தூக்கி போடுற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சொன்ன யோசனையால தான் இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, இங்க பாரு, நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ எனக்கு தெரியாது. அவ கை கால்ல விழுந்தாவது அவளை நீ சமாதானப்படுத்துற. என்னம்மா இப்படி தயங்குற? இங்க பாரு, நீ அவளை சமாதானப்படுத்தல அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அம்மா, இங்க பாரு, நீ அவளை சமாதானப்படுத்தி என்னை ஏத்துக்கிற மாதிரி பண்ணுமா. முடியாது முடியாது. அம்மா, ஏதாவது போய் பண்ணுமா. டேய், என்னடா, நான் உன் அம்மாடா. என்ன போய் அவ கால்ல விழ சொல்ற? அம்மா, நான் என்ன அந்த மலைநாட்டுக்காரி கால்ல விழ சொன்னேன்? இவ மகாராணி கால்ல விழுந்தா தப்பு இல்ல, போய் விழுப்போ. இங்க பாரு, எனக்கு தெரியாது. நீ போய் அவ கால்ல விழுற காரியத்தை சாதிக்கிற. இல்லன்னா பாரு, நடக்கிறதே வேற. ஐயோ, கும்பிடுற மைனா. என்ன விஷயம்? எதுக்கு இங்க வந்தீங்க? அதான் உங்க வீட்லயே சொல்லிட்டு வந்தேனே, என் முகத்துல முழிக்காதீங்கன்னு. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? அப்படியெல்லாம் சொல்லாத மைனா. நீ சொல்ற வார்த்தையை வச்சுதான் என் பையனோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. ஸ்டாப் இட். உங்க பையனும் நீங்களும் சொன்ன பொய்க்கு உங்க 2 பேரும் முகத்துல முழிக்கிறதே பாவம். யூ கேன் கோ நவ. என் பையன் எதுக்காக உங்ககிட்ட போய் சொன்னான் தெரியுமா? உன் மேல உள்ள காதல்னாலதாம்மா, மத்தபடி பணத்துக்காக இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. ச்சே, உங்க பையன் ஒரு ஃப்ராட். பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற சபல புத்திக்காரன். அவன் நல்லவனே கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. சுப்ரியாவை பத்தியும் பூமிகாவை பத்தியும் அவன் உன்கிட்ட உண்மையை சொல்லி இருக்கலாம். ஆனா நான் தான் சொல்ல வேண்டாம், நடிடான்னு சொன்னேன். பெத்தவ நான் சொன்னதுனாலதான் அவன் உன்கிட்ட உண்மையை மறைச்சிட்டான். அவனுக்கு எப்படியாவது உன் மேல இருக்கிற காதல் தோத்து போயிடக்கூடாது. அவன் உன் மேல இருக்கிற காதலை இழந்துடக்கூடாதுன்னு நான் தாமா அப்படி சொன்னேன். நான் சொல்றது சத்தியமா. மத்தபடி உன்னை ஏமாத்தணும்னு அவனுக்கு நோக்கமே இல்லம்மா. இப்ப எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்து இந்த வெட்டி கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உன்கிட்ட போய் சொன்னதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. என் பையனை மட்டும் வெறுத்துறாத. நீ என் பையனை வெறுத்துட்டா அவன் மனச நொறுங்கி போயிடுவாமா. அவன் நொந்து போகட்டும், நொறுங்கி போகட்டும். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. தேங்க் காட், உங்க பையன் கிட்ட இருந்து நானும் ஏமாறாம காப்பாத்தப்பட்டேன். இப்போ நீங்க மறுபடியும் வந்து என்ன அந்த சாக்கடையில விழ வைக்க திட்டம் போடுறீங்களா? மைனா, நீங்க பேசுறது கேட்டாலே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. முதல்ல இங்க இருந்து போயிடுங்க, போங்க. மைனா, என் பையனை மன்னிப்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்தேன். நீ இப்படி என்னை எடுத்தெறிஞ்சு பேசுறியம்மா. தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கிறத விட மன்னிக்கிறதாமா மனுஷத்தனம். அந்த உயர்ந்த குணம் உள்ள பொண்ணா நினைச்சுதாமா நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் பையனை மன்னிச்சிருமா. இனிமே அவன் பொய்ய சொல்ல மாட்டாமா. அப்படி அவன் பொய் சொன்னா நானே அவன் நாக்க அறுத்துறேம்மா. இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்க நாக்க நானே அறுத்துடுவேன். இப்ப நீங்களா வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்ல மைனா, என் பேரை உச்சரிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு உங்க பையனுக்கும் அருகதையே இல்ல. அவுட். நான் என்ன சொல்றேன்னா, கெட் அவுட். மதன், டேய் மதன், மதன். நில்லுமா. என்னாச்சுமா? காயப்பழமா? மைனாட்ட பேசுனியா? வெற்றியா தோல்வியா? அத முதல்ல சொல்லு. டேய், என்னடா வாசல்ல நிக்க வச்சு கேக்குற? நான் உன் அம்மாடா. தலையெல்லாம் சுத்துதுடா. முதல்ல என்ன உள்ள உட்காரு. நீ உள்ள வர்றதும் உட்கார்ந்து பேசுறதும் நீ சொல்ல போற பதில்ல தான் இருக்கு. சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுமா. போன காரியம் சாதகமா பாதகமா? டேய், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசதான் மைனா வீட்டுக்கு போனேன். அந்த மைனாவையும் பார்த்தேன். ஐயோ அம்மா, நீ ராகம் பாடாதம்மா. முதல்ல பதில் சொல்லு. மைனா ஓகே சொன்னாலா இல்லையா? இல்லடா, அவளுக்கு இன்னும் மேல இருக்கிற கோவம் தீரலடா. இடியத்துக்கு தள்ள போறதுக்கு இங்க வந்த இத சொல்லதான் நீ மைனா பார்க்க போனியா? ஐயோ, அவ கோவத்தை தணிக்கதானே உன்னை நான் அனுப்பிச்சு வச்சேன். அவ கோவமா இருக்காளா இல்லையான்னு கேட்கவா உன்னை அனுப்பிச்சேன். டேய், என்னடா பண்ண சொல்ற? அவ கால்ல விழாத குறை ஒண்ணுதான்டா. உன்னை பத்தி எவ்வளவோ வசதி பேசி பார்த்தேன்.
ஆனா அவ மசீர மாதிரி தெரியல. இல்லம்மா, உனக்கு தான் திறமை பத்தல. நீ தோத்து போய் வந்திருக்க. என் விஷயத்துல என் தாய் தோத்தா கூட எனக்கு பிடிக்காது. டேய், இப்ப என்னடா பண்ண சொல்ற? என் காதல மைனா கிட்ட சொல்லி ஓகே பண்ண முடியாத உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. இங்க பாரு, நீ எனக்கு அம்மாவும் இல்ல, நான் உனக்கு மகனும் இல்ல. டேய் டேய், ஏன்டா இப்படி உளறற? நீ எதுவும் பேசாத, போன்னு சொல்றல. டேய், எங்கடா போக சொல்ற? மறுபடியும் மைனா வீட்டுக்கு போ. போய் என் காதல சக்சஸ் பண்ணிட்டு வா. டேய், என் கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறை. அவ என்கிட்ட அவ்வளவு பேசிட்டாடா. மறுபடியும் எப்படி அவகிட்ட போய் பேச முடியும்? பேசுமா, பேசு. உன் உசுர் இருக்க வரைக்கும் பேசு. எப்படியாவது மனச கரைச்சிரு. எனக்கு மைனா வேணும். அந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசு. அங்க போனா அவ விரட்டுறா, இங்க வந்தா நீ விரட்டுற. பெத்த தாய் இப்படி பண்றாறியேடா. நீ பெத்த தாய் மாதிரி என்ன வளர்த்த. நீ தான் லவ் பண்ண சொன்ன, நான் லவ் பண்ணிட்டேன். இப்ப ப்ராப்ளம் வந்துருச்சு, நீ தானே சால்வ் பண்ணணும். ஐயோ அம்மா, நீ வெட்டி பேசி பேசி நேரத்தை வீணடிக்காத. போய் ஆக வேண்டியது பாரு, போ. இங்க பாரு, என் தாய் சக்தி உள்ளவளா இருந்தா, என் தாய் புத்தி உள்ளவளா இருந்தா மைனா கிட்ட போய் காரியத்தை சாதிச்சுட்டு வா. போ போன்னு சொல்றல. டேய், என்னடா பெத்த தாயை போப்பான்னு விரட்டிட்டே இருக்க? இந்த நேரத்துல எப்படா போய் பேச முடியும்? எல்லாம் பொழுது விடிஞ்சு பேசிக்கலாம். எனக்கு பயமா இருக்குடா. இங்க பாருமா, நீ வெற்றியோட வந்தா இந்த வீட்டுக்கு கதவு உனக்காக திறந்திருக்கும். இதான் என் முடிவு. யூ ஜஸ்ட் டூ ஆர் டை. அவ்வளவுதான். டேய் டேய் டேய், நீ போய் பேசிட்டு வாமா, போமா. டேய் டேய், சொன்னா கேளுடா. டேய் டேய் மதன், போய் அவளை சமாதானப்படுத்து போ. டேய் டேய், கதவு தரடா. டேய், ஐயோ, இப்படிதான் அந்த சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இடுபடிச்சு கிடக்கும்போது அம்மோன்னு விட்டுட்டு போனா. இப்போ அந்த மைனாவுக்காக பெத்த தாய வாசப்படியில உட்கார வச்சுட்டா. ஐயோ, இது எங்க போய் முடியும் தெரியலையே. கேமராமேன் சார், நீங்க லைட்டிங் அந்த இடத்துல பண்ணிடுங்க. அந்த இடத்துல. ஓகே சார். டாட் சார், சாங்கோட இந்த போர்ஷன் நம்ம இந்த இடத்துலயே ஷூட் பண்ணிக்கலாம். பல்ராம் மேடம், மேக்கப் ஃபினிஷ் பண்ணனும். நம்ம மேக்கப் மேன வர சொல்லுங்க. ஓகே மேடம். பல்ராம், இன்னைக்கு சாங் ஷூட்டிங்னு சொல்லிருக்காங்க. நான் கேட்டேன்னு சொல்லி அந்த சாங் சிடியை டைரக்டர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வா. ஓகே? ஓகே மேடம். மேக்கப் மேன வர சொல்லு. ஓகே மேடம். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க மேக்கப் லேடி. மேடம் இன்னைக்கு சாங் ஷூட்டிங் இருக்கு. நல்லா பிரைட்டா மேக்கப் போடணும். ஒழுங்கா மேக்கப் போடலனா மேடம்க்கு கோபம் வரும். உங்க மூஞ்சிலே குத்துவாங்க. நீ புது மேக்கப் உமனா இருக்க. ஒழுங்கா மேக்கப் போடல வேலை போய்டும். சம்ஜே? நான் நிறைய கல்யாண ஃபங்க்ஷன்ல எல்லாம் பிரைடுக்கு மேக்கப் போட்டிருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி, அப்புறம் அப்பப்ப மேடம்க்கு ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கணும். குடுக்குறேன். ஃப்ரூட் ஜூஸ் குடுக்குறேன். அவங்க ஜூஸ் குடிச்சு முடிச்ச உடனே டம்ளரை கழுவி வைக்கணும். டேய் மதன், என்ன வெளிய தள்ளி கதவை சாத்திட்டியே. கழுவுறேன், டம்ளர் கழுவுறேன், தட்டு கழுவுறேன், எல்லாம் கழுவுறேன். அவங்களுக்கு விசிறிட்டே இருக்கணும். வேர்வை வந்தா தொடச்சி விடணும். தொடக்கிறேன். கரெக்டா டச்சப் வேலை செய்யணும். பண்றேன். இதெல்லாம் உனக்கு பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பண்ணணும். பண்றேன். நான் சொன்னது புரிஞ்சது இல்ல? டீக்கே? டீக்கே டீக்கே. சரி, உள்ள போ. மேடம் வெயிட்டிங். ஜல்தி ஜாओ. என் வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன். ஹேய், ஸ்டாப் இட், ஸ்டாப். முதல்ல அவளை எனக்கு கால் பண்ண சொல்லு. ஏய், இங்க பார். இந்த ஃப்ராட் பண்றவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஏமாத்துறவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. போய் சொல்றவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். வாட் ஜாபா? என்கிட்ட யாராவது வேலை கேட்டு வந்தாங்கன்னா முதல்ல அவங்கள எனக்கு பிடிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு என்னால வேலை கொடுக்க முடியும். என்ன நேர்ல வந்து பேசுறியா? நீ என்ன வரது? நானே வந்து பேசுறேன். முதல்ல நீ போனை வை. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? மேம் மேம் மேம், கண்ணாடி பாருங்க மேம். கண்ணாடி. முதல்ல இங்க இருந்து வெளிய போறீங்களா இல்லையா? கண்ணாடி. கோவப்படும் போது கண்ணாடி பார்த்தா அவங்க கோவம் எல்லாம் போய்டும்னு சொல்லுவாங்க மேம். பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க முதல்ல கண்ணாடி பாருங்க மேம். இத பாருங்க. யார கேட்டு நீங்க கேரவன்குள்ள வந்தீங்க?
முதல்ல வெளிய போறீங்களா இல்லையா? மேடம் நீங்க கோபப்படும்போது நடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு மேடம். நீங்க கோபப்படும்போது உங்க முகம் ரொம்ப அழகா இருக்கு மேடம். நான் எப்பவுமே அழகா தான் இருப்பேன். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? முதல்ல கெட் அவுட். மேடம் மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். நான் உங்களுக்கு மேக்கப் போட்டு விடுறேன், ஹேர் ட்ரெஸ் பண்ணி விடுறேன், டச் பண்ணி விடுறேன் மேடம். உங்களுக்கு உதவியா இருக்க மேடம். என்ன நீங்க எனக்கு முதல்ல இப்ப நீங்க வெளிய போல அப்புறம் நான் உங்கள நீங்க என்ன எட்டி வச்சா கூட பரவாயில்ல. என் பையன் மதனை நீங்க மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பதான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன். என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து என் வர்க் டிஸ்டர்ப் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? டிஸ்டர்ப் இல்ல மேடம், டிஸ்டர்ப் இல்ல. என் பையனுக்காக தான் வந்தேன். உங்க பையன் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொல்லி என்ன ஏமாத்த பார்த்தது என்ன மன்னிக்கவே முடியாது. அதான் உங்களை நான் வீட்லயே திட்டி அமிச்சிட்டேன்ல, திரும்பி இங்க வந்து என்ன டார்ச்சர் பண்றீங்களா? இல்ல மேடம். எத்தனை தடவை நான் உங்களை திட்டினாலும் உங்களுக்கு போதாதா? முதல்ல வெளிய போங்க. மேடம் மேடம் நான் சொன்ன கேளுங்க. நான் என் வீட்டுக்கு போனா என் பையன் என்ன வீட்டுக்குள்ள வராத, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ மைனா கிட்ட மன்னிக்க சொல்லி மன்னிப்பு கேட்டுதான் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி என்ன துரத்தி விட்டுட்டா. நேத்து ராத்திரி பூரா என்ன வெளி தள்ளி கதவை பூட்டிட்டா. நான் ராத்திரி பூரா தூங்காம வெளியே படுத்து கிடந்தேன். ஒரே கொசக்கடி மேடம். இப்ப நீங்களும் மன்னிக்க முடியாதுன்னு துரத்துறீங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன் மேடம்? மேடம் மேடம் மதன் ஆசைப்பட்ட இது வரைக்கும் எல்லாத்தையுமே நான் அவனுக்காக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்கேன். அவன் இப்போ உங்க மேல ஆசைப்படுறான் மேடம். வாட்? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மேடம். என் மகனை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, எனக்கு அது போதும் மேடம். மன்னிப்பு வேணுமா? மன்னிப்பு ஒண்ணுதான் கேடு உங்களுக்கு. பல்ராம் மேடம் மேடம் பல்ராம் ஒரு தடவை கன்சிடர் பண்ணி பாருங்க மேடம். பல்ராம். எஸ் மேடம். வாட்? யார கேட்டு இந்த அம்மாவை என் கேரவன்குள்ள அம்ச்ச? அது வந்து மேடம். என்ன அது வந்து எனக்கு பர்சனலா மேக்கப் போடுற ஆளுங்க. அவர் லீவ் போட்டார் மேடம். லீவ்னா என்கிட்ட சொல்லணும்ல. அப்படினா கண்டவங்க வந்து எனக்கு மேக்கப் அம்மா அம்மா சொல்லுங்கம்மா. அவனை திட்டாதீங்க. நான் தான் மேக்கப் பண்ணனும்னு கேட்டு வந்தேன். வாட்? ஏமா மேக்கப்னா உனக்கு அவ்ளோ ஈஸியா போயிடுச்சா? மேக்கப்னா தரையில அப்படியே கோலம் போடுறதுன்னு நினைச்சீங்களா? மேக்கப்க்கு உங்களுக்கு என்னவா சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? ச்சீ, உங்க மூஞ்சி பார்த்தாலே பாவம். முதல்ல இங்க இருந்து வெளிய போங்க. மேடம் மேடம் வாங்கம்மா வந்துருங்கம்மா. What is this? Manager வாங்கம்மா சீக்கிரம் வாங்க. இப்போ நீங்க வெளிய போல. வந்துருங்கம்மா. சார் இது வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம் சார். What? Oh no. What? மேடம் 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 What is this? மேடம் Oh my god. என்ன மன்னிச்சிடுங்க சொல்லுங்க மேடம். மன்னிச்சிடுங்க சொல்லுங்க மேடம். மேடம் my god. மேடம் என்ன மன்னிச்சிடுங்க சொல்லுங்க மேடம். மேடம் என்ன மன்னிச்சிடுங்க சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். மன்னிச்சிடுங்க சொல்லுங்க. மன்னிச்சிடுங்க சொல்லுங்க. இப்படி பண்ணாதீங்க. மன்னிச்சிட்டீங்களா? அப்ப என்ன மன்னிச்சிட்டீங்களா? ஐயோ மன்னிச்சிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் மேடம். நான் உங்களை மன்னிச்சேன். நான் உங்களை மன்னிக்கல. அப்ப நீங்க என்ன மன்னிக்கலையா? மேடம் மேடம் என்ன மன்னிக்கணும். என் புள்ளைய மன்னிச்சிருங்க மேடம். அப்பதான் அவன் மனசு சாந்தி அடையும். அப்புறம் நீங்க என் புள்ளைய ஏத்துக்கிட்டாதான் என் மனசு சாந்தி அடையும். எங்க ரெண்டு பேரும் மனசு சாந்தி அடையணும்னா உங்க மனசுல எங்களை மன்னிச்சுதான் ஆகணும். பெரிய மனசு பண்ணுங்க. டார்ச்சர் பண்றீங்க. எல்லாரும் வீட்டுக்கு பாக்குறாங்க. யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னதா நான் இந்த இடத்தை விட்டு போவேன். இத பாருங்க, நீங்க ரொம்ப நல்ல வசனம் பேசுறீங்க. இந்த வசனத்தை என் டைரக்டர் கிட்ட சொல்லி என் படத்துல சேர்க்க சொல்றேன். முதல்ல இங்க இருந்து போங்க. இல்ல நான் போக மாட்டேன். இல்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. இல்ல நான் கால்ல விழுவேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கா? என்ன வழின்னு சொல்லுங்க. நான் அப்படியே செய்யறேன். வழியா? இங்க பூரா வழி இருக்கு. எங்க வேணா போங்க. மைனா மதன் போய் அவளை சமாதானப்படுத்து போ. மதன் மைனா போய் சொல்லுவியா? டேய் மதன், மைனா கிட்ட போய் சொல்லுவியா? மைனா கிட்ட போய் சொல்லுவியா? மைனா யாயா இந்த ஆளு எப்படி சாட்டையில அடிச்சுக்கிறான்? நான் இனிமே போய் சொல்ல மாட்டேன் மைனா. நான் இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன் மைனா. ஏதோ மைனா பேர் சொல்றான். யாரு அந்த மைனா? மைனா கிட்ட போய் சொல்லுவியா? மைனா கிட்ட போய் சொல்லுவியா? மைனா கிட்ட போய் சொல்லியா நினைச்சுக்கிறான். யாரு அந்த மைனா? யோ மைனானா பறவையோ குருவியோ இல்ல, அந்த ஆள் சாட்டையில அடிச்சுக்கிறான்ல, அந்த பைத்தியக்காரனோட லவ்வர். அப்படியா? சரி, அதுக்கே அடிச்சுக்கிறான் இவன்.
யோ இவன் தன் காதலிகிட்ட பொய் சொல்லிட்டானா பொய் சொன்னதை இவனால தாங்கிக்க முடியலையா அதனாலதான் தன்னை தானே சாட்டையில அடிச்சுக்கிறான். அப்படியா? மைனா மன்னிச்சிரு மைனா, மைனா இந்த மன்னிச்சிரு மைனா. அட பைத்தியக்காரா, இன்னுமா இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க இருக்கானுங்க? காதலிகிட்ட போய் சொல்றது ஒரு பெரிய விஷயமா? போய் சொல்லாம எப்படியா லவ் பண்ண முடியும்? நாம காதலிகிட்ட சொல்லாத பொய்யா? அதானே எதுக்கு இவனே சாட்டையால் அடிச்சு தண்டனை கொடுத்துக்கிறான்? இவன் மனசுல திரிசூலம் சிவாஜி கணேசன் நினைப்பா, இல்ல வைதேகி காத்திருந்தால் விஜயகாந்தன் நினைப்பா? இப்படி உடம்பு புண்ணாக்கிக்கிறது பதிலா கடையில விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போயிடலாம். மைனா என்ன மன்னிச்சிரு மைனா. மைனா மைனா என்ன அக்கா, மன்னிச்சிரு மைனா. இவனை பார்த்தா 10 ரேப்பு 12 கொலை பண்ண மாதிரி தெரியுது. அடப்பாவி. இவன் காதலுக்காக சாகிற மாதிரி தெரியல, டிராமா பண்றாங்கா. ஆமாப்பா, இவன் யாரையும் சாகடிக்காம இருந்தா போதாதா, இவன் டிராமா தான்ப்பா பண்றான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அந்த மைனா பொண்ணு இப்படி கிராஸ் பண்ணி போற வரைக்கும் இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த பொண்ணு இப்படி போன உடனே இவன் ஒரு பக்கம் சாட்ட ஒரு பக்கம் இருக்கும் பாரு. நல்லாதான் டிராமா பண்ணான் பாவி பையன். சொல்லு மைனா கிட்ட போய் சொல்லுவியா நீ? அங்க என்ன நடக்குது? அவர் எதுக்கு அப்படி சாட்டையில அவரே அடிச்சுக்கிறாரு? அட ஏன் மேடம் அந்த பைத்தியக்காரன் கதையை கேக்குறீங்க? அவன் காதலிகிட்ட போய் சொல்லிட்டானா, அதனால அவ பேச மாட்டேன்னு சொல்லிட்டாலாம். அதுக்கு போய் டெய்லி சாட்டையில அடிச்சுக்கிறான். ஒரு மாதிரி ஒருத்தர் கிடைக்க அந்த காதலி புண்ணியம் செஞ்சிருக்கணும். இந்த காலத்துல யார் இப்படி உண்மையா இருக்காங்க? உன் காதல் தேவதை மைனாட்ட போய் சொல்லுவியா? போய் சொல்லுவியா? சொல்லுடா. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.